ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் டிடிஸ் கிச்சன் சீரீஸ். இன்றைக்கி 1 kg சிக்கன் பிரியாணி என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு 1 kg சிக்கனும் 1 kg பாஸ்மதி ரைஸும் தேவைப்படும். சிக்கன் நல்லா சாஃப்டாக வர மாதிரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பிரியாணிக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாமா? இப்போது 4 மீடியம் சைஸ் வெங்காயம், 4 மீடியம் சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகா, 1 கை புதினா, 1 கை கொத்தமல்லி ரெடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பிரியாணி பாத்திரம் எடுத்து 200 ml சன்ஃப்ளவர் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்குங்க. இப்போ 4 பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குங்க. இப்போ கட் பண்ணி வச்ச வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் சக்தி சில்லி பவுட்ரு சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 150 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்ச தக்காளியும் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து தக்காளி வேகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வெந்து மசிஞ்சு வரணும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ 250 கிராம் கட்டியான தயிர் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ 1 kg சிக்கனையும் சேர்த்து நல்லா சிக்கன் கோட் ஆகிற மாதிரி மசாலா எல்லாம் சேர்ந்து வர மாதிரி நல்லா கிளறிக்கலாம். இப்போயே சிக்கனுக்கும் ரைஸுக்கான சால்ட்டையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். சிக்கனில் நல்லா மசாலாலாம் கோட் ஆகணும். சிக்கன் ரொம்ப நேரம் வேகக்கூடாது. ரொம்ப நேரம் வெந்துச்சுன்னா ரஃப் ஆகிடும். இப்போது 1 கிலோ அரிசிக்கு 1.3 லிட்டர் வாட்டர் சேர்த்துக்கிறேன். நல்லா சிக்கன் நல்லா வெந்து வரட்டும். இப்போ தண்ணி கொதி வந்த உடனே கழுவி வச்சு அரிசியும் சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு அரிசி உடையாத மாதிரி நல்லா ஒரு கரண்டி வச்சு கிண்டி விட்டுக்கலாம். அரிசி உடையாத மாதிரி கிளறுங்க. இப்போ அரிசியும் தண்ணியும் சமமான அளவு இருக்கிற மாதிரி வரட்டும். இப்போ எண்ணெய்லாம் பிரிஞ்சு அரிசியும் தண்ணியும் சமமாக வந்திருக்கு. இப்போ ஒரு மூடி போட்டு அடி கனமான பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஸ்டவ்வை ஸ்லிம் பண்ணி 10 மினிட்ஸ் நல்லா வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா சாஃப்டாக அரிசியும் சிக்கனும் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் எடுத்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதனா டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு சிக்கன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.